ஒவ்வொரு பயிருக்கும் நம்ம சாம்பலை எப்படி உபயோகப்படுத்தணும்? தென்னை மரம் வச்சிருக்கேன். தென்னை மரம் சின்னதா இருந்தா 3 அடி தள்ளி, நான் என்னோட வீட்டுக்கும் காம்பவுண்ட் சுவர் கடையில சந்துல வச்சிருக்கேன். 5-6 மரம் வச்சிருக்கேன். இந்த மரத்துக்கும் அந்த மரத்துக்கும் நடுவ ஒரு மண்வெட்டியில குழி எடுத்து அதுல ஒரு 5 கிலோவை உள்ள போட்டு மூடி இருக்கேன். ஒரு மாமரம் வச்சிருக்கேன். அந்த இடத்துல குழி எடுத்து உள்ள போட்டு மூடுங்க. எலுமிச்சை மரம் வச்சிருக்கேன். செடியில இருந்து 4 அடி தள்ளி தோண்டி வச்சு மூடுங்க. சந்துக்குள்ள சொல்றேன் நான். இல்லைங்க எனக்கு இடம் இருக்கு, வட்டம் போடுங்க. வட்டம்ங்கிறது என்ன? செடியை நோக்கி மண்ணை அணைச்சு வைங்க. செடியில இருந்து 3 அடி 4 அடி தள்ளி ஒரு குழி எடுங்க. தோட்டக்காரன் வரல அல்லது நமக்கு ஆள் இல்ல, நம்ம தான் செய்யணும் அப்படின்னா ரொம்ப சிரமப்படாதீங்க. ஒவ்வொரு மரத்துக்கும் சுத்தீவிர வட்டம் இருக்கணுங்களா அவசியம் இல்ல. இருக்கிற இடத்துல மரத்துல இருந்து 3 அடி தள்ளி அல்லது 4 அடி தள்ளி இங்க ஒரு மண்வெட்டியில தினசரி நம்மளுடைய இடுப்பு பிரச்சனை இல்லாம மண்வெட்டியில சுரண்டுங்க, அல்லது வச்சிருக்க கரண்டியில சுரண்டுங்க. ஒரு சின்ன பள்ளம் ஏற்படுத்துங்க. தினசரி எடுத்தீங்கன்னா பள்ளம் பெருசாயிடும். அந்த பள்ளத்துக்குள்ள இந்த சாம்பலை போடுங்க. அந்த பள்ளத்துக்குள்ள தழைச்சத்தை போடுங்க. அந்த பள்ளத்துக்குள்ள மணிச்சத்தை போடுங்க. அது மேல தண்ணி கொடுங்க. மாடி தோட்டத்துல தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் செய்தி என்னன்னா, அளவா தண்ணி கொடுக்கணும். 2வது முக்கியமான செய்தி, சாம்பல் போடணும். எந்தெந்த பயிருக்கெல்லாம் சாம்பல் போடணும்? தென்னை மரத்துக்கு தொடர்ந்து போடலாம், அல்லது ஏன்னா நம்ம கொஞ்சமா வச்சிருந்தோம்னா தொடர்ந்து மாதம் போடலாம். இல்ல எனக்கு மொத்தமா கிடைக்கும்னா 3 மாதத்துக்கு ஒரு முறை 5 கிலோ போடலாம். எலுமிச்சை பயிர் வச்சிருக்கோம் அல்லது கொய்யா வச்சிருக்கோம், 1 கிலோ போடலாம் சாம்பல். முடிஞ்சா வட்டமா போடலாம், இல்லைன்னா ஒரு சில இடங்கள்ல மட்டும் போடலாம். இந்த கவனம் வைங்க. ஒரு பழம் நல்ல சுவையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப முக்கியமான சத்து சாம்பல் சத்தும் மெக்னீசியம் மேங்கனீஸ், இந்த 3 சத்து. சாம்பல் சத்து எதுல இருக்கு? நான் சொன்ன சாம்பல்ல இருக்கு. மெக்னீசியம் சத்து எங்க இருக்கு? போரானும் மெக்னீசியமும் இணைந்த சத்து நான் பல வீடியோல சொல்லியிருக்கேன். அந்த இணைந்த சத்து எங்க இருக்கு? எருக்கலை செடியில இருக்கு. எருக்கலை செடி எப்ப வரும்? இந்த மழைக்காலத்துல இருந்து அதிக வெயிலப்ப செத்து போயிடும். வெயிலுக்கு முன்னாடி இருக்க காலம் வரையிலும் நமக்கு கிடைக்கும். இப்ப பயன்படுத்துங்க. மேங்கனீஸ் எதுல கிடைக்கும்? நம்ம சாணத்துல கிடைக்கும். இந்த 3 பொருள் போதும். நிறைய பேருக்கு இந்த சென்னையில புறக்கடையில இவங்களுக்குலாம் என்ன பிரச்சனை அப்படின்னா, மாடு இல்ல, சாணம் கிடைக்காது. ஒரு சில பேர் ஆர்வமா போய் ரோட்ல மாடு திரியிறப்ப அதோடைய சாணத்தை அள்ளி கொண்டுட்டு வந்து நம்ம வீட்டுல வச்சுக்குவோம். ஒரு சில பேர் சங்கடப்படுறோம்னு வச்சுக்கோங்க. சாணத்தை எடுக்க சங்கடப்படுறப்ப அங்க இருக்கும் எடுக்க மாட்டோம். எங்கேயாவது மாடு வளர்க்குறவங்கள்ட்ட கேட்டு அந்த சாணத்தை எடுத்துட முடியுமா அப்படின்னா, கொண்டுட்டு வர்றதுல இருந்து பயன்படுத்துறதுல இருந்து அது இதுன்னு நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு. முடிகிறவங்க தழைச்சத்துக்காக மக்குன தொழு உரத்தை பயன்படுத்துங்க. அல்லது அவங்கள்ட்டே ஒரு சின்ன பணத்தை கொடுத்து அந்த அந்த சாணத்தை, எனக்கான சாணத்தை ஒரு இடத்துல காய வைப்பா, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்க காய வைக்க சொல்லுங்க. தினசரி கோமியத்தை பிடிக்க வைங்க, கொண்டுட்டு வாங்க. மாட்டோடைய சாணமும் கோமியமும் மிகச்சிறந்த பொருள்கள். அதுக்கு இணை எதுவும் கிடையாது. உங்களுடைய தோட்டம் சிறப்பா இருக்க இந்த 2 போதும்.